ஐயோ அண்ணி கால் பண்றாங்களே. நோ என்ன அண்ணி கால் பண்றாங்க. அண்ணியா? ஆமாண்ணா. அட்டன் பண்ணலையே. இல்ல சொல்லுமா. நீ அங்க என்ன கழட்டிட்டு இருக்கன்னு உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம்? அது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சு, அதான் எடுக்க முடியல. நீ தான் ஒரு வேலையும் இல்லாம சும்மா வெட்டியா நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருப்ப. அப்புறம் என்ன ஃபோனை கையில வச்சிருக்கிறது உனக்கு என்ன செய்யுது? சரிம்மா, இனி இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா. எப்போ வீட்டுக்கு வருவ? ஏம்மா ஏதாவது வேலை இருக்கா? வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதோ 1 ஹவரில் வந்துடுறேன். சீக்கிரம் வந்து தொலை. ஓகேம்மா. சபா. என்னண்ணே நீ தானே எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற. ஆமாப்பா. அப்புறம் ஏன்னா இவ்வளோ கேவலமாக திட்டு வாங்குற? நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அண்ணி புரிஞ்சுக்க போகிறாங்க. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்போ உனக்கு சொன்னாலும் புரியாது. பரவாயில்ல சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்ற நடு கடலில் நீ வேலை செஞ்சாலும், எரிமலையில் நின்று வேலை செஞ்சாலும், ஆகாயத்தில் இருந்து வேலை செஞ்சாலும், இந்த உலகத்தில் எந்த பொண்டாட்டியும் எந்த புருஷனோட கஷ்டத்தையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுதான் உலகத்தோட நீதி. அதனால் பொண்டாட்டி சொல்கிறதுக்கு ஆன்னு சொல்லி பழகிட்டேன்னா லைஃப் பேன்பேட்டை ஜாம் மாதிரி இனிப்பாக சிறப்பாக இருக்கும். விளங்குச்சா? கல்யாணம் பண்ணி பாடுற அப்போ தானே புரியும். போட்டா